நாம் இன்றைக்கி ரிசல்ட்டு 17/8 ஆகஸ்ட் 17ஆந்தேதி வந்த ரிசல்ட்டு என்னென்னு உங்களுக்கு தெரியும். இந்த ரிசல்ட்டை எப்படி கணிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 4 டிஜிட் கண்டுபிடிக்க வாய்ப்பு கண்டிப்பாக அமையும், கூடிய விரைவில் அமையும் அப்படிங்கிறது நம்புகிறேன். அதாவது இந்த ஸ்க்ரீனில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டி போர்டு 10 மைனஸ் இந்த நம்பர் 9, சரிங்களா? இது 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவில் தான் வைக்கிறாங்க. அடுத்து இந்த சி போர்டு +5 அல்லது -5, சரிங்களா? இன்றைக்கி 0. இது மிக முக்கியமாக பார்த்துக்கிட வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்து என்ன விஷயம்னா, இவங்க ஒரு நாள் ரிசல்ட் இந்த போர்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருந்தாங்க. டி போர்டு 10 மைனஸ் இந்த போர்டு வச்சுருந்தாங்க. இந்த போர்டு ரிவர்ஸில் வச்சுருந்தாங்க. அப்படி கால்குலேஷன் எடுக்கும்போது 9, 4, 5, 8 இன்றைக்கி நம்ம கால்குலேஷனு, அதாவது அப்படி எடுத்திருந்தால் இங்கே ஒரு போர்டு டைரெக்டாக பாஸு, ஆனால் மற்ற போர்டு பாஸ் ஆகலை. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு போர்டு இந்த இந்த கால்குலேஷனில் எடுக்குது அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். அடுத்து இவங்களோட மற்ற இன்னும் 2 ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஸ்க்ரீனை கண்டிப்பாக மேட்ச் பண்ணணும். அப்படி மேட்ச் பண்ணிட்டா நம்மளால் 4 போர்டு கண்டுபிடிக்க முடியும். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இவங்க அதாவது 16ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் ஏபி டைரெக்டாக வச்சிட்டாங்க. அதாவது நான் 16ஆம் தேதி ஏபி டைரெக்டாக இருந்துச்சு, அதனால் இன்றைக்கி 17ஆம் தேதி டைரெக்டாக இருக்காது அப்படின்னு என்னுடைய கால்குலேஷனில் நான் எடுக்கலை. ஆனால் இவங்க அப்படி கரெக்டாக வச்சுட்டாங்க. இதை வாட்ச் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இன்னொரு இவங்க ஏபி கரெக்டாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கூட மாறாமல் ஏபி பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்க ஸ்க்ரீனை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இந்த ஸ்க்ரீனு 17ஆம் தேதிக்கு அவங்க கொடுத்துருந்த ஸ்க்ரீனு இது ஏ போர்டு 9, சரிங்களா? அந்த போர்டில் பெரும்பாலும் ஏ வைக்கிறாங்க. அடுத்து இந்த 3 ஸ்க்ரீனில் 3 போர்டு கொடுக்குறதுல ஒரு போர்டில் ஒரே ஒரு போர்டு மட்டும் டைரெக்டாக பாஸ் ஆகும். மற்ற 2 போர்டு கொஞ்சம் மாற்றி தான் பாஸ் ஆகும், ஆனால் டைரெக்டாக பாஸ் ஆகாது. ஒரு சில நாள் ஏபிசியில் ஒரு போர்டு மட்டும் இருக்கவே இருக்காது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி இவங்க 9, இந்த 60 ரிவர்ஸில், அதே மாதிரி இங்கேயும் 60 இப்படி வச்சு 960 பாஸ் பண்ணிட்டாங்க. அதில் ஏ போர்டு மட்டும் கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு, சரிங்களா? அப்போ நம்ம 3 பேர்களுடைய ஸ்க்ரீனை கண்டிப்பாக எடுக்கணும். அந்த 3 பேர்களுடைய ஸ்க்ரீனை எடுத்துட்டோம்னா கால்குலேஷன் மேட்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நாளைக்கு 18ஆம் தேதிக்கு இவங்க 3 பேருடைய ஸ்க்ரீனை பார்க்குறோம். அதுலேருந்து கால்குலேஷன் எடுக்கிறோம். 18ஆம் தேதி கொடுத்துருக்கிற ஸ்க்ரீன் 96, 0, 3. இப்போ இந்த டி போர்டு மட்டும் 10 மைனஸ் 9, அப்போ இது 1 அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. அதாவது கால்குலேஷனுக்கு கன்ஃபார்ம் படிச்சுக்கோங்க, சரியா? இது 1ன்னு எடுத்துக்கோங்க. இந்த ஏ போர்டு ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது நாளைக்கு அப்படின்னு எடுக்கும்போது இவங்க கொடுத்துருக்க ஸ்க்ரீனு 76, 82, அதாவது டி போர்டு 7 மைனஸ் 6 1 டி போர்டு. ஏ போர்டு இந்த 6 டைரெக்டாக பாஸ் ஆகணும், சரிங்களா? அடுத்து 82, நாளைக்கு 8 பி போர்டில் இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். அதையும் வேறு கால்குலேஷனில் எடுக்கணும். இவங்க போர்டு இவங்க கொடுத்துருக்கிறதுல 3 போர்டில் நம்ம எடுத்திருக்க போர்டு இப்போ 2 போர்டு கண்டுபிடிச்சோம், டியும் ஏவும். டி 1, ஏ 6. இங்கே பாருங்கள் 16 இருக்குதா? அதே அந்த 6 ரிவர்ஸில் இருக்குது. அப்போ நமக்கு பிசியில் ஒரு போர்டு இங்கே இருக்கிற போர்டு டைரெக்டாக பாஸ் ஆகணும். அப்போ பி போர்டில் 3 இருக்குது, இங்கே சி போர்ட்லேயும் 3 இருக்குது, சரிங்களா? அப்போ நம்ம பி போர்டை 3ன்னு எடுக்கிறோம், சரிங்களா? பி போர்டு 3ன்னு எடுக்கிறோம். அப்படி 3ன்னு எடுத்தோம்னா சி போர்டு இங்கே 2 நம்பர் ஒன்று போல் இருக்குது, 38, அதாவது இந்த சைடு 38, இந்த சைடு 38, சரியா? நம்ம பி 3ன்னு எடுத்ததுனால சி 8ன்னு எடுக்கணும்.
புரிஞ்சுக்கிட்டுங்களா? புரியலைன்னா இன்னொருக்க அந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இந்த வீடியோ வந்து நாளைக்கு ரிசல்ட்டு சரியாக உட்காரலாட்டி கூட இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களால் 4 டிஜிட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அமையும். கண்டிப்பாக ஒரு திருப்பி பாருங்கள். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 10 மைனஸ் இந்த போர்டு போட்டு 1, இது வந்து ஸ்ட்ரெயிட்டு, ஏ போர்டு வந்து ஸ்ட்ரெயிட்டு 6. அடுத்து வந்து பி போர்டு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 3 கண்டுபிடிச்சிருந்தோம். இங்கே வந்து ரிவர்ஸில் 3. சி போர்டு என்ன கண்டுபிடிச்சோம், 8 கண்டுபிடிச்சோம். இதில் வந்து +5 16 38 நம்ம கால்குலேஷன் வருது. இந்த கால்குலேஷன் வீடியோவை திருப்பி ஒரு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல விட்டு போயிருந்தாலும் அந்த கான்செப்ட் புரியும். தொடர்ந்து இந்த 3 ஸ்க்ரீனை நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் 4 டிஜிட்டு வின் பண்ண முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள், நம்மால் முடியும். நன்றி.